ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம காவேரி இருக்காங்களே, அவங்க அழகாக குட்டி தங்கச்சி கூட உட்காந்து விளாண்டுட்டு இருக்காங்க. உடனே ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்க்குறீங்களா? அதான் நம்ம கங்கா தாங்க. ஃபோனில் ஏன் பிசாசு அழைக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஃபோன் பண்ணிவிட்டு சொல்லுமா பக்கத்தில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைக்கா சொல்லுக்கான்னு சொல்லி விஷயத்த சொல்கிறாங்க. அந்த டைம் பார்த்து நீ அந்த வீட்டை வாங்கக்கூடாது, வீட்டை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வாங்கக்கூடாது, ரீசன் சொல்லு. வாங்குறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை. யார் யாருக்கு, அம்மாவுக்கான்னு சொல்லி கேட்க, இல்லை எனக்கும் யமுனாவுக்கும் அப்படின்றாங்க. நீங்கள் பெரிய ஆள் தான், அப்பா வீட்டை விற்கணும், உங்களுக்கு அமௌண்ட் வேணும், அதை வேற யார்ட்டையோ விற்கிறதுக்கு நான் வாங்கல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது என்ன வயிற்றெரிச்சல் சொல்லுவாங்கல்ல, வயிற்றெரிச்சல் கூட பிறந்தவன் நல்லா வாழக்கூடாதுங்கிற எண்ணமா? அது கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்குமா? அவள் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குது, என் வாழ்க்கை அப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டியது. இந்த பொறாம குணத்தை விடாமல் அந்த கங்கா எப்போ பாரு தப்பாக நினைக்கிறதே ஒரு வேலையாக இருக்குது. இந்த கங்காவோட எண்ணம் சின்னதாக இருக்கும். இந்த யமுனா ஒரு பக்கம் தூண்டி விட்டு பெருசாக்கி விட்டுருச்சு. ஏன் வேணா கூட தானே செய்கிறோம். நல்லா விஷத்தை ஏற்றி விட்டதுனால இந்த பொண்ணு ஆடுற ஆட்டம் தாங்க முடியலடா. இந்த கங்கா ஒரு பக்கம் வந்துட்டு வாங்கக்கூடாதுன்னா வாங்கக்கூடாதுடி, நான் சொல்கிறது மட்டும்தான் நீ கேட்கணும்னு சொல்லிட்டு கத்த. அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியலுங்க. முழுசாக சந்திரமுகியாக மாறிட்டு வாங்கக்கூடாது உதலவா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சிருச்சுன்னா பார்த்துக்கோங்க. உன்னால் முடிஞ்சதை நீ பாருடின்னு ஃபோனை வச்சுட்டாங்க. காரில் வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சாரதாம்மா ஃபோன் பண்ணுறாங்க. எங்கடி கிளம்புறேன்னு சொல்லி கேட்க, இது மாதிரி சும்மா வெளியே போயிட்டு வரலான் இருக்கேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. பத்திரமா வீட்டுக்கு போடின்னு சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் விடுதுங்க. விஜய் ஒரு பக்கம் எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டாரு. மறுநாள் காலையில் இங்கே வீட்டுக்கு வராங்க. யார் கூப்பிட்டுருக்கா? சாரதாம்மா கூப்பிட்டுருக்காங்க. உடனே டிஃபன் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சியாமா பேசலாமான்னு 4 பொண்ணையும் உட்கார வச்சிருக்காங்க. அதாவது உங்கள் 4 பேத்துல என்னடி பிரச்சனை இப்போ சொல்லுங்கடி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, அப்போ யமுனா ஒரு பக்கம் குறுக்க மறுக்க பேசுது. நீ வாயை திறக்காத, நீ தின்றதுலே குறியா இருக்கணும், வேற ஏதாவது பேசினேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. என்னடி யாருக்கோ போகிற வீட்டை நம்ம பிள்ளைக்கு கொடுக்கறதுல உங்களுக்கு என்னடி பிரச்சனைன்னு கண்ணா பின்னான்னு கத்துறாங்க நம்ம சாரதாமா. உங்களுக்கு புரியுது, அவங்களுக்கு புரியல.